ஆக்சுவலி எப்படி இருக்குது ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி இப்போ கரண்ட் ட்ரெண்டில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது 120 நாளில் என் பாடி கொண்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு ஜிம்மு வேண்டாம். ஜிம்முக்கு போய் உடம்பு குறைக்கிறேன்னு போயிட்டு அந்த டைமில் நல்லா இருக்கும், ஆனால் விட்டக்கப்புறம் திரும்ப உடம்பு வந்துடுது. ஒரு வெயிட் தூக்கறதுனால ஹைட்டு கம்மியாகிறதுங்கிறதெல்லாம் ஒரு சும்மா இல்லை. பேசிக்காக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களோட இசிஜி லெவலு, எக்கோகிராம் இதெல்லாமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த 50 கேட்டகரியில் இருக்கிறவங்க ரெகுலராக ஜிம் பண்ணிருக்காங்க. சின்னதாக ஒரு ஃபோனை பார்த்துட்டு எவனோ ஒருத்தன் சொல்கிறாங்கிறது பார்த்துட்டு நம்ம அதை ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்கள்ஸ். திஸ் இஸ் பாடி மெக்கானிக்ஸ் அண்ட் வெல்கமிங் யூ டு தி பாடி மெக்கானிக்ஸ் பாட்காஸ்ட். ஸோ இந்த எபிசோடில் லைக் ஃபிசியோதெரப்பி ஃபீல்டுக்கு ரொம்ப க்ளோஸ் டு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் தான் வந்திருக்காங்க. ஹீ இஸ் லைக் வெரி யங் அண்ட் எனர்ஜெட்டிக். ஆல்மோஸ்ட் ஃபிட்னஸ் ட்ரெயினராக ஜிம் ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதுலேயும் 4 times மிஸ்டர் தமிழ்நாடு, 4 times மிஸ்டர் கோயம்புத்தூர் அண்ட் 2 times அண்ட் மிஸ்டர் சவுத் இந்தியா வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசி ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது, அது போக நமக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு எந்தளவுக்கு ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் ஜிம்மில் எந்தளவுக்கு நமக்கு ஒர்க்கிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எந்தளவுக்கு நமக்கு ஸ்கோப் இருக்குங்கிறத பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹீஸ் மை ஸ்கூல் சீனியர் வேறு. ஸோ அதனால் அப்பப்போ கொஞ்சம் ப்ரோ அப்படி தான் பேசுவோம். ஸோ அதனால் அப்படியே கேட்கலாம். ஓகே, வெல்கம் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். ஸோ எங்களுக்காக டைம் ஒதுக்கி இவ்வளோ ஒரு பிஸியான ஷெடியூலில் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்லுங்கள், ஜிம் எப்படி நம்ம ஜிம்முக்குள்ளே வந்தோம், ஏன் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோம் ஃபஸ்ட்டு? ஜிம்முன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு கேம்ஸு, அப்புறம் போய் ரேஸ் கோர்ஸில் போய் ஜாக் பண்ணுறது, அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறது, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே விட்டுட்டோம். காலேஜ் வரை கண்டினியூ பண்ணேன். அப்புறம் ஒர்க்குன்ட்டு அப்படி போகும்போது ஜிம்மை டோட்டலாகவே விட்டுட்டோம். விட்டு ஃபுல்லாக ஒர்க் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம பாடி ஆக்டிவிட்டி எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி ஓவர் ஈட்டிங் ஆகி அப்படி டோட்டலாக கொஞ்சமாக ஒரு நார்மல் ஃபிசிக் இருக்கிற பாடி ஒர்க் டைமில் ஆப்வியஸாக எல்லாருமே அப்படி தான், அந்த ஒர்க் ப்ரெஷர்னால ஸ்ட்ரெஸ்னால ஓவர் ஈட்டிங் ஆகி அதனாலே பாடி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ நினச்சேன், வேலையெல்லாம் செட் ஆகாது, நம்ம ஃபஸ்ட்டு உடம்பை பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் அங்கே குவிட் பண்ணேன், ஒர்க்கை குவிட் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஜிம்முக்கு ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கேருந்து தான் படிப்படியாக சின்ன வயசில் கற்றுக்கிட்டதை விட அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இன்டெப்த்தாகவே தெரிஞ்சு, லைக் அதாவது சின்ன வயசுலேருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்காக போனோம், அதுக்கப்புறம் இதுதான் தேவைங்கிறது புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம். ஆமாம், அதுவும் இந்த லாக்டவுன் செஷன் கோவிடுக்கு அப்புறம்லாம் ஜிம் ஃபீல்டுங்கிறது வந்துட்டு நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஃபிட்னஸ் லைனில் இருக்கணும். என்னதான் ஒர்க்குன்ட்டு அதர் ஒர்க் இருந்தாலுமே ஒரு ஃபிட்னஸாக நம்ம பாடியை நம்ம மெயின்டைன் பண்ண தான் நம்மளோட ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ண முடியுங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். ஓகே, ஃபைன். ஸோ அது போக இந்த ஸ்டேஜ் ஏறதுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எப்படி வந்தது? அது அதுக்கப்புறம் ஒரே லைனில் போகிற மாதிரியே இருந்துச்சு, சும்மா ஒர்க் அவுட் பண்ணுறது, சாப்பிட்றது. ஸோ அடுத்த லெவலுக்கு பாடியை புஷ் பண்ணலாம் அப்புறம் அப்படின்ட்டு தான் பாடி பில்டிங் செட் ஆச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு கோச், என்னோடய ஹெட் கோச் நல்லா அதுக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ அப்படியே படிப்படியாக தொடர்ந்து ஒரு 3-4 இயர்ஸாக பாடி பில்டிங் ஃபீல்டில் இருக்கேன். அதுலேயுமே இந்த சொன்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இனி இதுக்கப்புறம் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணலாம். ஓகே, இனி அடுத்து பின்னாடி வரவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக. ஸோ இப்போ என்னென்னா, இப்போது ஃபிசியோதெரபிஸ்ட்டுங்கிறத தாண்டி ஒரு காமனராக வெளியிருந்து நாங்கள் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியை பார்க்குறோம், இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்க்குறோம். ஸோ ஆக்சுவலி எப்படி இருக்குது ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி இப்போ கரண்ட் ட்ரெண்டில் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெயினர் கைடன்ஸ் இல்லாமல் மக்கள் வந்துட்டு ஆன்லைன் மூலயமா ஒர்க் அவுட்ஸ் கேட்டு டயட் போட்டு பிளான் பண்ணிவிட்டு இப்படி பண்ணும்போது நிறையவே கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. இப்போ சடனாக வந்துட்டு இப்போ ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே ஜிம்முனால டெத்து அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ ரைஸ் ஆகுது. ஏன் ஜிம்மை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. இந்த 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ பப்ஸு, எவ்வளோ நைட் லைஃபு, எவ்வளோ அன்வான்ட் ஃபுட்டு, அதாவது நைட்டில் ரன் பண்ணுறதுக்கான
மோஸ்ட்டாக எல்லா ஆர்கனைசேஷனும் நைட்டு இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவங்க ஜிம்முக்கு வரும்போது இவங்களோட டோட்டல் லைஃப் ஸ்டைலுமே மாறி இருக்கு. நைட் டைம்ஸில் பப்பு, நைட் டைமில் அன்வான்டாக சாப்பிட்றது, நைட் ஒர்க்கு, அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோமு. ஸோ இப்படியெல்லாம் இருந்து பாடி ஒரு ஒரு மாதிரி ஒரு 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 இறுக்கமான ஒரு ஸ்டேட்டில் இருந்துட்டு இவங்க சடனாக ஒரு வெயிட்டுக்கு, அதாவது சடனாக ஜிம்முக்கு நாளையிலேருந்து நான் ஜிம் போகிறேன், நியூ இயர் ரெசல்யூஷன் பண்ணுற மாதிரி பாடியை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு போட்டு ஒரு மாதிரி பண்ணி ஒரே நாளில் நான் ஜிம் போய் ஒரு 2-3 நாள் ஒரு ஆளுகளை பார்த்து மோட்டிவேட் ஆகி புஷ் பண்ணுற டைமில் தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. கரெக்ட். கண்டிப்பாக. இப்போ அதே மாதிரி எந்த அளவுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு உண்டான ஸ்பேஸில் ஜிம்ஸ் இருக்குங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தானே. இப்போ அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா குவாலிஃபைட்? ஏன்னா இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நம்ம ரிசர்ச்சில் லைக் சர்வேலாம் பார்க்கும்போது முன்ன இருந்ததை விட இப்போ ஜிம்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. ஆமாம், கண்டிப்பாக. அட் த சேம் டைம் இந்த ஃபிட்னஸ்க்காக ஜிம்மில் என்ரோல் பண்ணுறவங்களும் அதிகமாகிட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ எந்த அளவுக்கு அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது ஒன்றும் இருக்குல்ல. ஸோ அது எந்த அளவுக்கு இப்போ ட்ரெண்டில் ப்ராப்பராகவும் ஃபங்க்ஷன் ஆகுது, நல்ல கைடன்ஸ் கொடுக்குறவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. அது ஒரு 50-50ன்னு சொல்லிக்கலாம். ஓகே. ஏன்னா சில ஜிம்மில் அந்த அளவுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்குற ஆளுகளும் இருக்காங்க, சில ஜிம்மில் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாத பர்சனும் இருக்காங்க. ஸோ அது பெட்டராக வந்துட்டு அந்த அவங்களோட ஜிம்மு எவ்வளோ வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குது, அப்புறம் அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸில் நம்ம ஒரு ஜிம் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஓகே, ஃபைன். அதே மாதிரி இப்போ ஜிம்மில் வந்துட்டு ட்ரெயினர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஆக்சுவலி ஹவு குவாலிஃபைட் தோஸ் ட்ரெயினர்ஸ், இப்போ ட்ரெயினர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அது குவாலிஃபைட் இருக்காங்க, எதை பேஸ் பண்ணி அந்த ட்ரெயினர்ஸுங்கிற அந்த ஒரு ஸ்பேஸ்க்கு வராங்கன்னு நினைக்கிறீங்க? லைக் நீங்கள் உங்கள் இப்போ நம்ம ஜிம்லேயுமே ட்ரெயினர்ஸில் லைக் என்ன குவாலிஃபைடாக, எப்படி குவாலிஃபைடாக வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் நான். ஏன்னா எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. ஸோ என்ன படிக்கிறாங்க என்ன ஏதுன்னு. சரி, ட்ரெயினர்ஸுங்கிறது வந்துட்டு இப்போது கரெக்டாக ஒரு 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 கிளைண்ட் உள்ளே வர்றாங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளங்கிறது ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் கொடுக்கறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஜிம்மில். ஸோ ட்ரெயினர் வந்துட்டு அது புரிஞ்சிருக்கணும். எல்லா கிளைண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் கொடுக்க முடியும். கரெக்ட். ஸோ ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஒர்க் அவுட், லீனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஒர்க் அவுட். மெயினாக வந்துட்டு இவங்க வந்துட்டு டயட் கரெக்டாக போட தெரிஞ்சிருக்கணும். ஈவன் எல்லா டாக்டர்னு சொல்லலை, ஈவன் சில டாக்டர்ஸ்க்கெல்லாம் டயட்டுங்கிறது ஒன்றும் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று ஆச்சுன்னா இட்லி சாப்பிடுங்க, கஞ்சி மட்டும் குடிங்க. ஸோ அவங்களும் ஒரு கார்பு ரிலேட்டடான ஒரு ஃபுட்டை தான், அதாவது பின்னாடி இருந்து அப்படியே சொல்லிகிட்டே தான் புஷ் பண்ணுறாங்க தவிர கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். சேம் சைடு ஜிம் ட்ரெயினர்ஸ் தான் மெயினாக இது பார்த்துக்க வேண்டியது. ஸோ ட்ரெயினர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளைண்ட்ஸுக்கு என்ன தேவைங்கிறது அனலைஸ் பண்ணிவிட்டு கிளைண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒர்க் அவுட் ப்ரோட்டோக்கால் கொடுக்கணுங்கிறது வந்துட்டு அது ட்ரெயினர்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ஜிம்லேயுமே ட்ரெயினர்ஸ்க்கு வந்து இந்த இண்டிவிஜுவலாக டெய்லரைஸ்டு ப்ரோக்ராம்ஸுன்றது தான் இப்போ முக்கியமானது. முன்னே இருந்த மாதிரி பைசப் கல் 10x3 செட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் இப்போ இல்லை ஜிம்மில். அப்படி தானே சொல்கிறேன்? அப்படியே இருக்குது. ஓகே, ஃபைன். ஆனால் என்ன குவாலிஃபிகேஷன் அவங்க வராங்க, என்ன படிச்சிருக்கணும்னு கேட்குறேன். லைக் ட்ரெயினர்ஸ் என்ன படிச்சிருக்கணும்? பேசிக்காக அவங்க பேர் ட்ரெயினர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அதிலே கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 மாதிரி இருக்குது. இப்போ மோஸ்ட்டாக வந்துட்டு பெரிய இடத்துலலாம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு தான். கிளைண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சது தான். அப்புறம் சில கிளைண்ட்ஸுக்கு என்ன தான் நம்ம சொல்லி கொடுத்தாலுமே எனக்கு தெரியும், இங்கே வந்துட்டு அப்புறம் ஒன்றுமே சொல்கிறதுக்கு என்ன தான் அவங்க டிகிரி வாங்கி ஹோல்டப் பண்ணி வச்சாலுமே எனக்கு தெரியுங்கிற மாதிரி சில கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட்டுங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லி கொடுத்தாலுமே அது போதும். அதுக்கு பெருசாக வந்துட்டு நாலேஜ் வேணும், பட் மெயினாக வந்துட்டு கிளைண்ட் ஹேண்டிலிங்கிறது வந்துட்டு ரொம்ப. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு தான் அவங்க எடுக்கிறாங்க. கண்டிப்பாக. புரியுது. இப்போ அதே மாதிரி இப்போ ஜிம்ஸில் வந்து இப்போ ஒரு சிலர்லாம் வந்து யங் ஏஜ்லேயே கூட இப்போலாம் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து யூஸ்வலாக லைக் ஃபிசியாலஜிக்கலாக பார்த்தா யங் ஏஜில் ட்ரெயின் பண்ணுறது, பிலோ 18 ட்ரெயின் பண்ணுறது லைக் அவங்களுடைய க்ரோத் ரேட்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் அவங்களோட க்ரோத் வந்து கொஞ்சம் அதை ஹைட் கம்மியாக இருக்கும் லைக் ஒரு ஆவரேஜான இருக்குது. ஆனால் அது ஃபிசியாலஜிக்கலி க்ரோத் ரேட்ஸ் வந்து அந்த க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அது நடைமுறையில் எப்படி இருக்குது? அப்படியெல்லாம் சுத்தமாகவே இல்லை. ஏன்னா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது வந்துட்டு நம்ம சின்ன வயசுலேருந்தே வச்சுக்கிறது நல்லது. கரெக்ட். ஒரு வெயிட் தூக்கிறதுனால ஹைட்டு கம்மியாகிறதுங்கிறதெல்லாம் சும்மா இல்லை, அதை சும்மா ஒரு கட்டுக்கதை தான். இங்கே வெயிட்டு தூக்கினாலுமே இவங்க ப்ராப்பராக சாப்பிட்ருக்கணும். இவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டியில் வந்துட்டு இவங்க கரெக்டாக ஒரு நியூட்ரிஷன் ஒரு 3 நேரம் ஒரு 4 நேரம் ஃபுட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா தாராளமாக சின்ன வயசுலேருந்தே கூட அவங்க இது பண்ணலாம். சின்ன வயசில் ஓடுறது, சின்ன வயசில் நல்லா ஓடிட்டு இருந்த பெருசாக என்னால் ஓட முடியல இப்போ பெருசாகிட்டு அப்படிங்கிறது பார்த்தோன்னா அவங்க அந்த ப்ராக்டிஸை வந்துட்டு கண்டினியூஸாக பண்ணுறது இல்லை.
ஸோ இப்படி அவங்க சின்ன வயசில் நல்லா புஷ் பண்ணிட்டு இருந்தேன். சரி இதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 30+ மேலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ திடீர்னு நான் சின்ன வயசில் நல்லா ஸ்பீடாக ஓடிட்டு இருந்தேன். சரி நீங்கள் ஜிம் வந்துட்டேன், த்ரெட்மில் கிடச்சிருச்சு, இன்றைக்கி நான் ஓடி பார்க்கலாம் சொல்லிட்டு ஃபுல்லாக ஓடுறேன். அந்த டைமில் அவங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த டைமில் தான் அந்த கார்டியாக் அரெஸ்ட் வருது, இந்த டைமில் தான் பிரச்சனையாகுது. அப்போது ஒரு பிகினராக இருக்கிறவங்க இல்லை ரொம்ப நாள் கழித்து ஒரு ஜிம் போகிறவங்க ஒரு பேசிக்காக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களோட இசிஜி லெவலு, எக்கோகிராம் இதெல்லாமே வந்துட்டு செக் பண்ணிவிட்டு கார்டியாக்கோட இதெல்லாம் எப்படி இருக்குது, நான் நாளையிலேருந்து ஜிம் போகிற டாக்டர், ஸோ இதெல்லாம் எனக்கு செக் பண்ணிவிட்டு ஓகே ப்ராப்பராக இருக்கா, நாளையிலேருந்து ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படி கேட்டுட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ஏஜ்டாக இருக்கிறவங்க, ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க ஜிம்முக்கு போனோன்னா ஒரு 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 50% இந்த மாதிரி ஒரு கரெக்ட். எக்ஸாக்ட்லி. இப்போ இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கன்சல்டே ஒரு ஜென்ரல் செக்அப் எடுத்துகிட்டு உள்ளே போகிறது வந்து நல்லது. லைக் நமக்கும் நல்லது, ஜிம் சைடில் இருக்கிறவங்க நல்லது, ரொம்ப நல்லது. சூப்பர். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸு ஜிம்முக்குள்ளே ஒர்க் அவுட் அடிக்கிற டைமில் ட்ரெயினர்ஸ் இருந்தே ஆகும். ஓகே. ஸோ அவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம். இப்போ மோஸ்ட்டாக இருக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆள் ஜிம்மில் இருந்து இறந்த மாதிரி தான் இருக்குது. சுற்றி எல்லாம் பக்கத்தில் யாரும் இருக்காத மாதிரி தான் இருக்குது. தனியாக அவங்க ஏதோ ஒன்று போட்டு நினச்சி யாருமே இல்லை இந்த டைமில் வெயிட் போட்டு புஷ் பண்ணலாங்கிற மாதிரி நடந்த சுச்சுவேஷன்ஸ் தான் இப்போ நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். கரெக்ட். ஸோ அதே மாதிரி ஜிம்மில் ஒர்க் பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயினர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்காங்க. கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி லைக் எனக்கு ஒரு டவுட், ஏன்னா நானும் நிறைய ஜிம்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி போக முடியாமலாம் இருக்குது. ஸோ ஒரு 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 பிகினராக ஜிம்மை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க, என்னெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அது எப்படி ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு டம்பிள்ஸும் பிளேட் இருந்தால் போதும். பெருசாக ஹைடெக்காக ஒன்று மிஷினில் தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் அப்படி போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு எக்யூப்டாக இருக்கிற மிஷின்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஒரு நாலேஜபிளான ஒரு ட்ரெயினர் கண்டிப்பாக வேணும். ஸோ இது இருந்தாலே போதும் மோஸ்ட்டாக. ஓகே ஃபைன். ஸோ இது 2 தான் ரொம்ப முக்கியம். ஆமாம், ரொம்ப முக்கியம் அதுதான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போது நம்ம ஜிம்மில் வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் எடுத்துப்பாங்க. ஒரு 100 பேர் வராங்க அப்படின்னா அதில் என்ன கேட்டகரி ஏஜில் அதிகமான பீப்புள் இருக்காங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தான் அதிகம். ஓகே. தெரியல, மேபி இந்த ரீல்ஸ் பார்த்து ஜிம்முக்கு வராங்களான்னு. மோஸ்ட்டாக ஒரு 18 to 25 கேட்டகரியில் தான் இப்போ ஜிம் சைடு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30+க்கு மேலே தான் ஆளுங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ் நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுமே இருக்காங்க. ஓகே. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த 50 கேட்டகரியில் இருக்கிறவங்க ரெகுலராக ஜிம் வந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1-2 வருஷத்துக்கு மேலே வந்துருக்காங்க. இந்த சின்ன பசங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் மாதிரி. அதாவது இந்த ரீல்ஸை பார்த்து அந்த ட்ரெண்ட் முடிச்ச கூட அப்படியே வெளியே போயிடுறாங்க. பட் ஆனால் அந்த 60s இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களாம் டோட்டலாக எனக்கு தெரியும் எங்கள் கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 60s இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 2-3 இயர்ஸாக இன்னுமே நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நிறைய சொல்லும் போது இந்த ட்ரெண்டுன்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. இப்போது அதிகமாக ட்ரெண்டாக இருக்கிறது என்ன, ஒன்று வந்து நான் பார்க்குறது என்னென்னா, ஒன்று வந்து இந்த 60 days ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், 90 days ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், 120 days ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு விஷயம். அப்புறம் இந்த புதுசாக தான் நான் இப்போ தான் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணது, கேலிஸ்தெனிக்ஸ்னு ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது. ஓகே. ஸோ இதை 2 பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வித்தின் ஒரு ஃபிக்ஸ்டு 60 days, 90 days, 120 days. ஆஸ் எ ஜிம் வச்சுருக்க ஒரு ட்ரெயினராக இல்லை ஜிம் ஓனராக அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, அதை எப்படி பண்ண முடியுமா? அப்படி நம்ம ஒரு 2 பர்சனாக கேட்டகரிஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் ஃபஸ்ட்டாக ஜிம்முக்கு வராங்க, ஃபேட் லாஸ் ப்ரோக்ராமுக்கும் இல்லாட்டின்னு மசில் கெயின் பண்ணுற ப்ரோக்ராம் வராங்க. இன்னொரு ஆல்ரெடி மசில் இருக்குது, ஆல்ரெடி ஃபிசிக் இருக்குது, அவங்கள கொஞ்சம் டோன் பண்ணுற மாதிரி, ஷ்ரெட் பண்ணுற மாதிரி, இப்படி ஒரு 2 கேட்டகரி. ஸோ இங்கே ஆல்ரெடி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 90 டேஸில் கவரப் கொண்டு வந்துடல. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி மசில் மாஸ் இருக்குது, முன்னாடி ஜிம் போயிருக்காங்க, பிகினர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷன் மட்டும் நம்ம கைட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் கொடுத்துட்டு கொண்டு வரலாம்னா அவங்களுக்கு ஒரு 80% சான்ஸ் இருக்குது. சொன்ன ஒரு 30 டேஸில் யாராலையும் எந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும், அட்லீஸ்ட் ஒரு 60-90 இந்த மாதிரி. ஸோ அதுவுமே வந்துட்டு ப்ராப்பராக நம்ம என்ன தான் வந்துட்டு 60 டேஸ்க்குள்ளே நம்ம பாடியை கொண்டு வந்தாலுமே அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு வரணுன்னு தான் வரும். ஆப்வியஸாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக புஷ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நம்ம பாடியை டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஓகே செட் ஆகும். ஃபஸ்ட்டாக பிகினராக வர்றாங்க பார்த்தீங்களா, இந்த ஃபேட் லாஸுக்கும் மசில் கெயினிங்க்கும் வர்றாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு 60 டேஸுங்கிறது வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் அது ஒரு அனலைசிங் பீரியட் மாதிரி. அவங்க ஜிம்முக்கு வந்துட்டு அவங்களுக்கு மிஷினை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியறதுக்கே 30 days ஆயிடும். ஒரு ஃபார்ம் கரெக்டாக பிடிக்கிறதுக்கு எகெயின் ஒரு 30 days ஆயிடும். ஸோ
ஒரு 60 டேஸில் அவங்க எப்படி ஜிம்மை யூஸ் பண்ணலாம், ஒர்க் அவுட்டோட ஃபார்ம் கரெக்டாக இருக்காங்கிறது புரிய வரைக்கும் ஒரு 60 டேஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராசஸே கொண்டு வர முடியும். ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ஒரு 3 மீல் 4 மீல் டயட் கொடுத்தா அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணி ரெகுலர் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா லேட் எடுக்கும். அப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த 60 டேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் கொண்டு வர முடியாது. ஆப்வியஸாக ஒருத்தவங்க ஒரு 30 டேஸ் கண்டினியூஸாக ஜிம் வந்தால் அட்லீஸ்ட் அதாவது ஒரு சைடு கொஞ்சமாக ஒரு டயட்டு கான்ஷியஸாகவும் இருக்காங்க. ஆனால் சேம் டே ரெகுலராக ஜிம் வராங்கன்னா யாராக இருந்தாலும், இப்போ நான் ட்ரெயின் பண்ணணும்னு கிடையாது, அவங்க ஒரு ட்ரெயினரே இல்லாத ஜிம்முக்கு போனால் கூட 2-3 கேஜிஸ் லாஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதில் பெருசாக நம்ம வந்துட்டு நம்ம சைடு அது ஓகே நான் தான் அது பண்ணி கொடுத்தேங்கிற மாதிரி ஒரு இது என்ன சொல்கிறது, அந்த இது ஹோல்ட் பண்ண தேவையில்லை. ஆமாம், ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாடி ஒர்க் அவுட் பண்ணி ஸ்வெட் அவுட் ஆனால் வெயிட் லாஸ் ஆகுதே செய்யுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நார்மலாக ஒரு ஒர்க் அவுட் புஷ் பண்ணிவிட்டு பண்ணாலே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். பட் இந்த ஒரு 60 டேஸ் ஒரு 120 டேஸ்க்குள்ளே அவங்களோட ஒரு ப்ரோக்ராமை நம்ம டைட் பண்ணி வச்சுக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்கள கண்டினியூ பண்ணணும். ஒரு 120 நாளில் என் பாடி கொண்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு ஜிம்மு வேண்டாம் அப்படியே போகிறேன்னா அடுத்த 2வது நாளே என்ன அந்த வெயிட்டில் இருந்தாங்களோ அதே மாதிரி வந்துடுவாங்க. ஓகே. ஸோ இதில் முக்கியமான இன்னொரு பார்ட் வந்து டயட்டுக்கும் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுற டைமில் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு சில டயட் ஃபாலோ பண்ணுவோம். இந்த பாயில்டு எக்கு, ஆயில் இல்லாமல் சிக்கனு, இந்த மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணுவோம். பட் எல்லாராலையும் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ண முடியாது இல்லை. லைக் அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸில் கண்டிப்பாக அந்த டயட் ஃபுட்டு மாதிரியே எடுத்துகிட்டு போக முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்களே என்ன பண்ணுறீங்க? டயட்டு ஃபுட்டுங்கிறது டயட் ஃபுட்டு இல்லை, அதுதான் நம்ம ஃபுட்டு இப்படி தான் சாப்பிட்டாகணும். அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு டயட் ஃபுட்டுன்ட்டு. பாடி பில்டிங் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு என்டையராக ஃபுட்டோட ப்ரோட்டோக்காலே வேறு. அவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியும், இதுதான் சாப்பிட்டாகணும், இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் ஸ்டேஜில் வின் பண்ண முடியும். ஜென்ரலாக வராங்க பார்த்தீங்களா, எனக்கு கொஞ்சம் டோன் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சால்ட்டு கம்மியாக, சோடியம் கம்மியாகவோ, சுகரு கட் பண்ணி அப்புறம் இப்படி தான் சாப்பிட்ணும், கார்பு இவ்வளோ தான் எடுக்கணும்னா அவங்க இந்த ஒரு ப்ராசஸ்க்கு வர்றதுக்கே ஒரு 10 நாள் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி நம்ம பெருசாக அவங்கள போட்டு டைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேலரி கவுண்ட்டுன்ட்டு இங்கே இருக்குது. இப்போ ஒரு ஃபேட் லாஸ்க்கு வர்றாங்க ஒரு கிளைண்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு 1800 கேலரி நம்ம ஒரு டயட்டு கொடுக்குறோம் அப்படின்னா 1800 கேலரிக்குள்ளே என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலுமே அவங்க எண்ட் ஆஃப் த டே அந்த ஒரு கோலை, இந்த கேலரி கோலை ரீச் பண்ணிட்டாங்கன்னா வெயிட் லாஸ் ஆயிரும். ஸோ அதில் பாயில்டு எக்கும் இருக்கலாம், ஸ்க்ராம்பிள்டு எக்கும் இருக்கலாம், ஒரு சின்னதாக ஒரு பர்கர் கூட இருக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் அது ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது அந்த கேலரி கவுண்டை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டானா அதுக்குள்ளே என்னென்ன ஃபுட் வருதோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். பட் அப்படின்ட்டு நம்ம அன்ஹெல்தி ஃபுட்டாகவும் சாப்பிட்டு இருக்க முடியாது. புரியுது. ஏன்னா நமக்கு அந்த மைக்ரோ நியூட்ரிஷனுங்கிறது ரொம்ப தேவை. சரி, ஓகே. இப்போது ஒரு இதில் கேட்குறேன். இப்போ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80-85 கேஜிஸ் இருக்கு. நான் இப்போ என்னோட அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு இப்போ நான் டார்கெட் கேலரிஸ் ஒரு இதில் நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இந்த டார்கெட்டட் நியூட்ரியன்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, ஆவரேஜாக எவ்வளோ எடுத்துக்கணுங்கிறீங்க? இப்போ ஒரு 80 கேட்டகரி, இப்போ 80 இருக்கு. நீ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி இன்டேக். இங்கே வந்துட்டு ப்ரோட்டீன் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக கொண்டு வரும். அட்லீஸ்ட் ஒரு 60 to 70 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் டெய்லியும் எடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கார்பு பார்த்தோன்னா ஒரு 0.3% மாதிரி. ஸோ ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 80 கிலோ இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 300 கிராம்ஸ் ஆஃப் கார்பு எடுக்கணும். ஓகே. ஸோ ஒரு 100 கிராம் ரைஸில் 25 கிராம்ஸ் ஆஃப் கார்பு வரும். அந்த மாதிரி 100 ஒரு 3 நேரம் எடுக்கிற மாதிரி வரும். அப்புறம் ஃபைபரு, ஃபேட்டுனா இந்த மாதிரி கேர்டு, கீ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், ட்ரை நட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக் மீல் மாதிரி. ஃபைபர் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற க்ரீன் லீவ்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி. ஸோ இங்கே மோஸ்ட்டாக வந்துட்டு ப்ரோட்டீனை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா எக்கு வரும், சிக்கன் வரும், ஃபிஷ்ஷு வரும், டோஃபு வரும், ஸ்ப்ரவுட்ஸ் வரும், சோயா ஜங்க்ஸ் வரும். ஸோ இதை நம்ம வந்துட்டு ப்ரைமரியாக வச்சுட்டு சைட் ஃபுட்டு மாதிரி கார்பு, ஃபேட்டு, ஃபைபர் வைக்கணும். நம்ம அப்படியே உல்ட்டாவாக பண்ணிட்டோம். ஓகே. ரைஸ் மட்டும் அதிகமாக வச்சுட்டு மிச்ச சைட் டிஷ்க்கு வந்துட்டு கொஞ்சம் சிக்கனு இப்படி சாப்பிட்டிங்கன்னா இது வந்துட்டு ஹெல்த்தி கிடையாது, டயட்டு கிடையாது. டயட்டுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பாடிக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் போகணும், இவ்வளோ ஃபேட் போகணும், இவ்வளோ இது போகணுங்கிறது வந்துட்டு ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருங்க. அதுக்குள்ளே சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஓகே. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இப்போது என்ன தான் நம்ம ஜிம்முக்கு போய் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பேக்டாக ஒரு சில நாட்கள் மட்டும் நம்ம ரொம்ப ஸ்டிஃபாக 60 days 90 days இல்லை அட்லீஸ்ட் ஒரு 120 days ஒரு 150 days இந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஒர்க் பண்ணி நம்ம ஸ்ட்ரெட் பண்ணுறதுக்காக போகிறோம், வெயிட் லாஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஜிம்முக்கே போகாமல் இருந்துட்டோம் அப்படின்னா திரும்ப டபுள் ஆயிரும்.
அப்படி கிடையாது. இல்லை இப்போ நிறைய என்ன கேள்வி வருதுன்னா, ஜிம்முக்கு போய் உடம்பு குறைக்கிறேன்னு போயிட்டு அந்த டைமில் நல்லா இருக்கான், ஆனால் விட்டக்கப்புறம் திரும்ப உடம்பு வந்துடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அது எப்படி அது மெயின்டைன் பண்ணுறது எப்படி? ஜிம்முக்கு இப்போ அந்த 120 நாளில் வந்துட்டு எப்படி இருந்தாலும் வெயிட்டு குறைச்சே ஆகணும்னு சொல்லி இவங்க கொடுக்குற டயட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் அந்த ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் ஜிம்மை மட்டும் விட்றதில்ல, டயட்டையும் கோட்டை விட்டுரும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜிம்முக்குள்ளே வரும்போது இத்தனை கேலரிக்குள்ளே தான் அவங்க சாப்பிட்ருப்பாங்க. ஆப்வியஸாக முடிச்சதுக்கப்புறம் ஒன்று வந்துட்டு பாடி ஒரு ஜிம்முக்கு போகாமல் கொஞ்ச நாளாக விட்டாலே பாடி லூஸ் ஆயிரும். ஷேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அன்இவன் ஆக ஆரம்பிச்சு. இது பார்த்தா அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் வரும். இவங்க என்ன தான் சாப்பிட கண்ட்ரோல் பண்ணாலுமே அங்கே ஒரு ஜிம்முக்கு வராமல் ஒரு வாரம் கழிச்சு இன்டேக் மேபி அதிகமாக போகும், இல்லை பாடி ஆக்டிவிட்டி இல்லாதனால இன்டேக் கம்மியாக வரும். ஸோ இன்டேக்கு தான் நம்மளோட பாடியோட ஸ்ட்ரக்சரு ஒரு மசிலை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு வையேன். இதுக்கப்புறம் அந்த ஒரு 120 டேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் டயட்டு தான் இங்கே வந்துட்டு மெயினாக ஒரு ரோல். டயட்டே கரெக்டாக அதுக்கப்புறம் அவங்க ஒரு 120 டேஸ்க்கு அப்புறம் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதானா 50-50 சான்ஸ் மசில் லாஸ் ஆகாது, ஷேப்பு வேணால் தக்க வச்சுக்கலாம், ஆனால் பாடி அதே டோனில் இருக்கும். இங்கே வந்துட்டு டயட்டையும் ஃபுல்லாக கோட் அவுட்டு ஜிம்மும் போகாமல் இருந்ததுன்னா அப்படியே சைஸ் மாதிரி. அப்போ சொல்கிற மாதிரி நம்ம அதை முடிச்சதுக்கப்புறம் அந்த சொல்கிற அந்த மெயின்டெனன்ஸ் கேலரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ ஜிம்மை முடிச்சக்கப்புறம் ஜிம்மை டோட்டலாக பண்ண முடியலன்ட்டு விட்டாலுமே அந்த டயட்டுங்கிறது விடக்கூடாது. ஆனால் ஆக்சுவலாக அப்படி விட முடியாது. ஏன்னா நான் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லுவேன், லைக் ஃபிட்னஸ் இஸ் நாட் லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஒரு ஃபியூ டேஸ்க்கு மட்டும் பண்ணுறது இல்லை. இட்ஸ் லைஃப் ஸ்டைல். அது அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துட்டே தான் இருக்கணும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம் கேலிஸ்தெனிக்ஸ். அது இப்போ எந்த அளவுக்கு இப்போ தான் நிறைய பேர் அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு மாதிரி பூம் ஆகுது. நான் ஒரு டைம் வரும்போது நம்ம அந்த உக்கடத்தில் அந்த பக்கம் வரும்போது நிறைய பேர் லைக் ரவுண்ட் அண்ட் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது எப்படி எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக? அது பெருசாக ஒன்றும் இல்லை, அது சும்மா இல்லை, அது ஒரு டைப் ஆஃப் ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி, இது மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டட் மாதிரி. கோர் ஸ்ட்ரென்த், மெயினாக கோர் ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்க பண்ணுறது தான். அதுக்கும் ஜிம்முக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒட்டுக்காக கொண்டு, அது ஃபுல்லாக பாடி வெயிட் வச்சு பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்லாம் அந்த பார்க்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கு வச்சுட்டு புல்லப்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஆளுங்க பார்க்குற மாதிரி பண்ணுறதா கேலஸ்தெனிக்கு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா கோர் ஸ்ட்ரென்த் ரொம்ப பிகினராக இருக்கிறவங்க பண்ண முடியும். சேம் தான், ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. தாராளமாக நல்ல ஒரு இது. அதுவும் ஒரு ஃபீல்டு. ஏன்னா அவங்க வந்து பெருசாக ஜிம்முக்கெலாம் போக மாட்டாங்க, அவங்களே ஹேண்ட் ஸ்டாண்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ அதனால தான் கேட்குறேன். அது வந்து லைக் பெருசாக ஜிம்முக்குள்ளேயே அந்த மாதிரி, இப்போ நம்ம ஜிம்மில் அந்த மாதிரி கேலஸ்தெனிக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. கண்டிப்பாக. மோஸ்ட்டாக கோர் ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாடி லிஃப்ட் பண்ண முடியும். யோகா மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஓகே. யோகா மாதிரி தான், 2 கையில் நிற்கிறது, 2 கையில் ஹியூமன் ஃப்ளாக் மாதிரி நிற்கிறது. சேம் இது யோகா மாதிரி தான். பாடி கொஞ்சம் லீன் டைப்பாக இருக்கணும், கோர் ஸ்ட்ரென்த் இருக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா யோகாங்கிறது வந்துட்டு மசில் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், மசில் மொபிலிட்டி வேணும். ஜிம்முக்கு போனால் பாடி டைட்டு தான் ஆகும். ஓகே. ஜிம் போனால் பாடி டைட் ஆகும். இது வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபிட்னஸே கிடையாது. நம்ம பாடி எந்த அளவுக்கு ஃப்ளெக்ஸ் பண்ண முடியுதுங்கிறது தான் ஃபிட்னஸ்ஸு. ஜிம்முக்கு போய் உடம்பேற்றி மசில்லாம் எல்லா இடத்துலையும் ரவுண்டாக வந்தது ஃபிட்னஸே கிடையாது. அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் கை கூட போகாது, சாப்பிட்றனா கூட ஃபுட்டு போகாது, ஓடணும்னு நினச்சா கூட ஓட முடியாது. என்ன ஆகும், கீழே விழுந்தா கூட நல்லாவே இன்ஜுரி ஆயிரும். ஏன்னா பாடி ஒரு ஹார்ட் மாதிரி, ராக் மாதிரி இருக்கும். ஓகே. ஃபிட்னஸ்ங்கிறது வந்துட்டு பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், மொபிலிட்டியாக இருக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு ஒரு குயிக் ஆக்ஷன் பண்ண முடியணும். அதுதானே நம்ம ஒரு சடனாக ஒரு விஷயம் நடக்கணும், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம பாடி இருக்கணும், மைண்ட் இருக்கணும். கரெக்ட். டோட்டலாகவே ஒரு டைட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு வந்துட்டு கேலஸ்தெனிக் நல்லாவே பண்ணலாம், யோகா பண்ணலாம், நிறைய இது இருக்குது, ஸ்விம்மிங், ரன்னிங், இந்த மாதிரி எல்லாம். ஸோ அப்போ வந்துட்டு ஜிம்லேயுமே வந்துட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் தானே இந்த மாதிரியான நீங்கள் சொல்கிற இந்த ஸ்டிஃப் ரொம்ப இதாகிருவாங்க. அப்போ மொபிலிட்டி ஒர்க் அவுட்டும் நிறைய பண்ணணும். கண்டிப்பாக. இப்போ அதுதான் லேகாக இருக்குது எல்லா ஜிம்லையுமே. ஓகே. மொபிலிட்டிங்கிறது வந்துட்டு பெருசாக வந்துட்டு ட்ரெயினர் கிளைண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. ஓகே. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சரி ஓகே டாட்டா பை அப்படின்னு சொல்லி கிளம்புறது. ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஒரு கிளாஸ் இருக்குது, அதாவது இங்கே காம் டவுன் செஷன் மாதிரி, பாடி கூல் டவுன் பண்ணுற மாதிரி. ஸோ என்னென்ன மசிலுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணமோ அந்த மசில் ஸ்டிஃபாக இருக்கும், அது ரிலாக்ஸ் பண்ணணும். அது ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஜிம்மை விட்டு வெளியே போகும். ஸோ அடுத்த நாள் அப்போ தான் அது ரெக்கவர் ஆகி நீங்கள் வரும்போது உங்களுக்கு இனிமேல் ஒரு பெட்டர் ப்ராக்ரஸ் இருக்கும் ஒர்க் அவுட்டில். ப்ரோ இப்போ அதே மாதிரி லைக் ஜிம்முக்கு வராங்க போகிறாங்கங்கிறதுல ஒரு பக்கம், ஜென்ரிக்காக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு ஆஸ் எ ஜிம் ஓனராக உங்களோட அட்வைஸ் என்ன? ஃபிட்டாக இருக்கிறது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மைண்ட் ரீதியாக ஃபிட் ஆகணும்.
அப்புறம் இல்லை தான் இன்னொரு விஷயம் நான் கேட்கறதுக்கான காரணம் என்ன, நீங்கள் உண்மையாகவே இன்னும் என்னால் அந்த இடத்துட்டு வெளியே வர முடியல. ஒரு ஜிம் ட்ரெயினராக இருந்து ஜிம் வச்சுருக்கு நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட்டை விட மொபிலிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கண்டிப்பாக. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஸோ அதனால் இப்போ ஜிம்மை தாண்டி ரெகுலராக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஏன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட பெயின் இருந்தால் தான் வராங்க. கண்டிப்பாக. ஆனால் ஃபிட்டாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு யார்கிட்ட போகிறாங்கன்னா ஜிம்முக்கு தான் போகிறாங்க. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்குறேன். ஃபிட்டாக இருக்கிறது வந்துட்டு இந்த ஒர்க் அவுட் பண்ணி பாடியை தான் நான் சொன்னல, இந்த பாடியை பில்ட் பண்ணி மசிலாக மாஸாக கெயின் பண்ணுறது கிடையாது ஃபிட்டு. மொபிலிட்டி தான் இங்கே ஒரு மெயினான ரோல். அப்புறம் வந்துட்டு அப்புறம் இல்லை, ஃபஸ்ட்டே வந்துட்டு டயட்டு தான். ப்ராப்பரான ஸ்லீப், ப்ராப்பரான ஸ்லீப் இருந்தாலே பாடியோட ஃபங்க்ஷன் நல்லாவே நடக்க ஆரம்பிக்கும். அதுவே ஒரு ஃபிட்டு தான். ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு சரி ஓகே நம்மளால் இது தூக்க முடியல இந்த ஏஜில், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு ஜிம்முக்கு போகிறோம். ஸோ அப்படி ஜிம்முக்கு போனாலுமே இங்கே வந்துட்டு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஃபிசியாலஜிஸ்டோட ரோல் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஜிம்லேயுமே எல்லா எக்யூப்மெண்ட்ஸுங்கிறது ப்ராப்பராக இருக்காது. சில இடத்துல சில ஜிம் வந்துட்டு ஏற்ற குறைவாக இருக்கும், தெரியாது. இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடும், ஒரு இடத்துல ஒரு மசில் பிடிச்சிருக்கும், அவங்களோட பாடியை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நின்று பார்க்கும்போது தான் தெரியும் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்கும், மேலே கீழே ஷோல்டர் இறங்கின மாதிரி. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டா அது வந்துட்டு ஸ்டார்டிங்கை வந்துட்டு ட்ரெயினர் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு கைட் பண்ணணும். அது பண்ணாமல் அந்த ஒரு கைடன்ஸ் கேட்காம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டோட்டலாக இம்பேலன்ஸ் ஆகி அங்கங்கே மசில், இங்கே எனக்கு இந்த சைடு பைசப்ஸ் அதிகமாக இருக்குது, இந்த சைடு பைசப்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இப்படின்ட்டுலாம் இருக்கும்போது ஒரு ஜிம்மில் ஒரு 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 ஃபிசியோ இருந்தாங்கன்னா என்ன ஆகுனா, இந்த மாதிரி அதான் எண்ட் ஆஃப் த டே ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த மசிலுக்கு நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது என்ன தான் அந்த இடத்துல ஒரு 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 ஸ்டிஃப்னஸோ ஒரு டைட்டோ ஒரு நாட்டோ இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ பாடி பில்டிங் ஆஸ் அ ஸ்போர்ட் நிறைய பேர் அதை இப்போ பர்சீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட் இப்போ எப்படி இருக்குது? இப்போ அதில் ஏர்னிங்ஸ் இருக்குங்களா இப்போ பாடி பில்டிங்கிறதுல? இல்லை அது வந்து நிறைய பாடி பில்டர்ஸில் நான் ஃபாலோ பண்ணுறவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபீல்டு என்ன தான் இப்போ நிறைய பேர் அதை பண்ண ஆரம்பிச்சா அந்தளவுக்கு அது அந்த ஸ்போர்ட் ஆஸ் ஸ்போர்ட்டாக டெவலப் ஆகிருக்காது. கண்டிப்பாக இது ஒரு கிரேஸ் தான் வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்துட்டு முழுக்க நமக்கு வந்துட்டு இன்கம் வந்துட்டு எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபேம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிரேஸ் தான். நீ 1,00,000 ரூபா செலவு பண்ணி பாடியை ரெடி பண்ணால் எண்ட் ஆஃப் த டே வின்னிங் ப்ரைஸ் என்னமோ ஒரு 5,000 தான் வருது. ஓகேவா? யாருமே ஆக்சுவலாக ஒரு ஒரு இதை நினச்சி ஒரு பாடி பில்டிங் தான் சொல்லி இறங்குறவங்க யாருமே கேஷ் எதிர்பார்த்து விளாட்றது கிடையாது. ஓகே. ஸோ அவங்க இந்த வருஷத்தில் இந்த ஒரு டைட்டில் நான் அது ஹோல்டப் பண்ணியிருக்கணுங்கிற ஒரு பெருமை தான் இருக்கும் தவிர மணி ஓரியன்டாக இதில் வந்துட்டு பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு லாபமே இல்லை. மேபி பெரிய பெரிய ஈவெண்ட்டில் காம்படிட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பாடி இருந்துச்சு போச்சுன்னா நல்ல ஒரு ஸ்பான்சர் கிடைப்பாங்க. ஸோ இப்படி தான் இதுவுமே ஸ்பான்சர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி இருக்கிற வரை தான் அந்த ஸ்பான்சர். ஒன்ஸ் பாடி போயிடுச்சுன்னா அந்த இதில் போயிடுச்சுன்னா ஸ்பான்சரும் போயிடும். இதில் வந்துட்டு இன்கம் ஏர்னிங்ஸ் இருந்து ரொம்ப கம்மி. இந்த ஒரு விஷயம் ஒருத்தவங்களை டெவலப் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணலாம். பட் அங்கேயுமே ஃபேம் தான் வருது. நம்ம என்ன செலவு பண்ணமோ அதை விட ஒரு டபுள் மடங்கு கிளைண்டோட தலையில் கட்டி வச்சுக்கலாம். ஸோ நம்ம செலவு பண்ணக்கு பாதி கிடச்சிருன்னா அப்போது அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அந்த ஃபீல்டை விட்டே போகும். ஏன்னா ஒரு மணி ஓரியன்டாவோ ஒரு ப்ராஃபிட் மைண்டடாவோ இந்த ஒரு இதில் பண்ணுறது ரொம்பவே தப்புங்கிறத தாண்டி பண்ணவும் முடியாது. ஓகே ஃபைன். அப்போ இந்த ஸ்பான்சர்ஷிப் தான் இப்போது எல்லாருக்குமே இது பண்ணுது. கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி இப்போது இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் இருக்க ஆட்கள் நீங்களும் நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க. ஸோ ஹவு ரெஸ்பான்சிபிள் ஆர் அந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், அந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அவங்க வந்து ஒரு ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியை டெபிக் பண்ணுற ஒரு சிலர் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது எப்படி சொல்கிறது, பக்கத்துலேயே ஜிம் இருக்குது, அந்த மாஸ்டர் நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்ம ஆக்டிவிட்டி என்னென்னு. அந்த ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணி அந்த அந்த மாஸ்டர் சொல்கிறத கேட்காம அந்த மாஸ்டர் ஜிம்லேயே ஜாயின் பண்ணி ஆன்லைன் ட்ரெயினர்கிட்ட நம்ம இது பண்ணி அவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியாது, நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், நம்ம என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது தெரியாது. இது தெரியாமல் வேற ஒருத்தவங்க ஆன்லைன் ஃபிட்னஸ் இந்த இன்ஃப்ளூயன்சர்கிட்ட ட்ரெயினப் ஆகிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு ரிசல்ட் வரல அப்படின்னா
அவங்கள தப்பாக சொல்கிறது, எனக்கு அது அவங்க கரெக்டாக பண்ணி கொடுக்கல அப்படி. இதுங்கிறது வந்துட்டு இது இப்படி சொல்லிட்டா பேசிக்கிட்டே தான் போகணும். ஆக்சுவலாக வந்துட்டு என்ன சொல்கிறது, பெட்டர் வந்துட்டு நம்மளை தெரிஞ்சிருக்கிறவங்க கிட்ட நம்ம இந்த மாதிரி விஷயம் கேட்டுட்டு சஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போகிறது நல்லது. ஆன்லைன் இன்ஃப்ளூன்சருங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது நமக்கு தெரியும், ஏன்னா பார்த்தது கிடையாது. திடீர்னு இப்போ ஒரு ட்ரெண்டுக்கு அவங்க வந்தாங்க, இவங்க சொல்கிற கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லுமே கேட்டோன்னா அதே விஷயந்தான் ஒரு 10 பேருக்கு அந்த ஆள் சொல்லியிருப்பான். அதில் ஒரு 10 பேரில் 2 பேருக்கு ரிசல்ட் வந்திருக்கும், அதை தான் எடுத்து அவங்க போட்டுருவாங்க. மிச்சம் 8 பேருமே காசு கொடுத்துட்டு ஏமாந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ ஆன்லைன் ட்ரெயினர்ஸ், ஆன்லைன் ஒரு இன்ஃப்ளூன்சர்கிட்ட ட்ரெயின் அப் ஆகிறதுங்கிறது வந்துட்டு நம்ம பெருசாக அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகே. ஏன் ஆன்லைன் ட்ரெயினரே தேவையில்லையே. இப்போ தான் ஃபோன் இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு, அதுலேயே எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க. ஓகே. அதுலேயே பார்த்தோன்னா இப்போது மெடிசன் எடுக்கிறவங்க கூட, அதாவது காம்படிஷன் ஏறுறவங்க கூட சாட் ஜிபிடியில் நான் இந்த மாதிரி காம்படிஷன் பண்ணுறேன், ஃபஸ்ட் டைம் காம்படிஷன், அதுக்கு தகுந்த மாதிரி பெப்டைட்ஸ் எனக்கு சொல்லுங்கள், மெடிசன் சொல்லுங்கள் அப்படின்னா அது காமனாக தான் எல்லாத்துக்கும் தான் சொல்லும். உன் பாடிக்கு என்ன வேணுங்கிறது வந்துட்டு உன்னை அனலைஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ப்ராப்பரான ஒரு பிளட் ஒர்க் வேணும். ஸோ ரேண்டமாக எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறது நம்ம எடுத்துக்கிட்டானா செட் ஆகாது பாடியில் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி நீங்களும் இப்போ ஆல்மோஸ்ட் சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, ஒரு டீசென்ட் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸில் இருக்கீங்க. நீங்களாம் ஏன் இந்த மாதிரி இதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இதுக்கு இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்க, அந்த வீடியோஸில் போடுறது இல்லை? அதெல்லாம் சும்மா என்ன ஒர்க் அவுட் பண்ணாலுமே மசில் ஹிட் ஆகும். ஜிம்மில் வந்துட்டு மசில் டேருக்கு தான் பண்ணுறோம். ஓகே, மசில் டேரு தான் ஜிம்மில் நடக்குது. மசில் பில்டப்போ மசில் க்ரோத்தோ கிடையாது ஜிம்மில். ஜிம்முக்கு போயிடுறீங்க, மசிலை நாராக டேர் பண்ணுறீங்க. வீட்டுக்கு வர்றீங்க, நீங்கள் ப்ராப்பரான நியூட்ரிஷன் எடுக்கிறீங்க, அங்கே தான் ரிசல்ட்டு. ப்ராப்பரான நியூட்ரிஷனு, ப்ராப்பரான ஸ்லீப், இதில் தான் உங்கள் மசிலில் பில்ட் பண்ணும் தவிர நீங்கள் இந்த ஃபார்ம் இப்படி ஹிட் பண்ணால் தான் மசில் ஹிட் ஆகும், இல்லாட்டினா அது வேறு எங்கேயாச்சும் போகும் இப்படியெல்லாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம ஓல்டு ஸ்கூல் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மே இருக்காது. இவங்க சொல்கிறது இதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்தது, ஃபார்மே இல்லாமல் தான் அடிப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் உடம்பு வந்தது கிடையாது. கரெக்ட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்ஜுரி ஆகாத மாதிரி இருக்கிற ஃபார்ம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஓகே. அதில் இருக்கிற ஒரு நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு ஒரு ப்ராக்டிஸை ரொம்ப நாள் தப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க, திடீர்னு ஒன்று புதுசாக பார்க்குறேன்னா புதுசாக பார்த்து கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே தப்பு, நான் இனிமேல் சொல்லி கொடுக்குறது தான் கரெக்டு அப்படிங்கிறது சில பேர் இருந்தாங்கன்னா அது பெருசாக அது அந்தளவுக்கெல்லாம் ஈடுபடல. இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பேசும்போது ஒரு விஷயம் சொன்னால், இப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களோட பாடி ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி, பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி அந்த ஒர்க் அவுட்லேயுமே இப்போ பைசப்க்கு ப்ரீச்சர்கல் பண்ணுறோம், இல்லை டம்பிள் ப்ரெஸ் டம்பிள்கள் பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம். இந்த ஒர்க் அவுட்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அதே ஒர்க் அவுட்டே இருக்குமா, இல்லை ஒவ்வொரு மசிலுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட் கொடுப்பீங்களா? அதாவது டிஃப்ரெண்ட் வேரியேஷன், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸுங்கிறது வந்துட்டு கிளைண்ட் அட்ராக்ட் பண்ணுறது தான். ஓகேவா? காலங்காலமாக செஸ்ட்டுக்கு பெஞ்ச் ப்ரெஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக ஒரு மிஷின் வந்துருச்சு, அதில் பண்ணான்னா அது பெஞ்ச் ப்ரெஸ் ஃபார்ம் தான், வெயிட்டை இங்கேருந்து புஷ் பண்ணுறது தான். அது வேற ஒரு மிஷினில் நம்ம பண்ணுறோங்கிறது தான். ஓகே. ஸோ அது ப்ரீச்சர் கேர்ளுங்கிறது, ஒரு ஸ்டாண்டிங் பைசப்ஸ் கேர்ளாகிறது, ஒரு ஹேமர் கேர்ளாகிறது, ஒரு 3 மசில் தான் பைசப்ஸில். அந்த 3 மசிலுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஒரு 3 ஒர்க் அவுட் கொடுத்தா ஹிட் ஆகும். எவ்வளோ நாள் தான் அதே பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒர்க் அவுட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மசில் டெவலப் ஆகிறது கிடையாது, சேம் அதே அந்த 3 மசில் தான் ஹிட் பண்ணுறோம். அது கொஞ்சம் ஒரே தடவை பண்ணிட்டு இருக்கும்போது போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வேரியேஷனை மாற்றி கொடுக்குறோம். பட் இட்ஸ் நாட் லைக் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் இது ஹிட் ஆகும், இது அப்படிலாம் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த மசிலுக்கு ஒரு ஒர்க் அவுட் இருக்குது, அதை வந்துட்டு அதுவே அந்த ஒர்க் அவுட்டை 2-3 விதத்தில் ஃபார்ம்லாம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்படி சில ஒர்க் அவுட் ஃபார்முங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன வெயிட்டில் தான் போகும், அதுவே டைட்டாக இருக்கும், அதுவே உழுகும். சில ஒர்க் அவுட் வந்து அதே மசிலுக்கு வந்துட்டு ஹெவி வெயிட்டில் தான் புஷ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ஏஜ்டு பீப்புளுக்கு வந்துட்டு அந்த மசிலுக்கு ஹிட் பண்ணுறது இது வந்துட்டு பெரிய வெயிட்டில் கொடுக்க முடியாது பார்த்தியா, அது வந்துட்டு சின்ன வெயிட்டில் கொடுப்போம், அவங்களுக்கு அது ஹிட் ஆகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போ இது எல்லாமே என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ ஜிம்முக்கு போனால் கண்டிப்பாக ட்ரெயினரோட தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ட்ரெயினரோட கைடன்ஸுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃபைன். இப்போது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சாட் ஜிபிடின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. சாட் ஜிபிடினால எந்த அளவுக்கு இது கீழே இறங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க நம்ம இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி கீழே இறங்கியிருக்குங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல. பட் சாட் ஜிபிடினால் வந்துட்டு நிறைய ட்ரெயினர்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு கிளைண்ட்ஸுக்கு. ஓகே. எப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு மாஸ்டர் வந்துட்டு ஒரு ப்ரோட்டோக்கால் கொடுத்துருப்பாங்க, அது ஃபாலோ
அவங்களா மனசு வச்சு ஃபாலோ பண்ணால் தான் உடம்பு வைக்கும். கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம திணிச்சுக்கிட்டு இவங்க சொல்லணுமேன்னு சொல்லி சாப்பிட்டோன்னா யாராக இருந்தாலுமே அது உடம்பு வரும். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மாஸ்டர் சொல்லது வரமாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க கூகுளில் சர்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லை சாட் ஜிபிடியில் பண்ணியிருப்பாங்க. என் பாடிக்கு இந்த மாதிரி இருக்கிறது இவங்க கொடுக்குறது கரெக்டாக தப்பா அப்படின்னா அதில் வரும், ஐயோ இது ரொம்ப தப்பாச்சே அப்படின்ட்டு. இந்த மாதிரி பாடி டைப்புக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. சும்மா அது வந்துட்டு இவனோட பாடி டைப்புன்ட்டு வச்சிருக்க மாட்டார். ஒரு 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 ஜென்ரலாக ஒரு வெயிட் போட்டு இதே பிஎம்ஐ இப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. மாஸ்டர் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஃபோனில் இவ்வளோ இது எடுக்கிறது தப்புன்னு காமிக்குது, அப்புறம் எப்படி எனக்கு பாடி வரும், எனக்கு இது நம்பிக்கை இல்லை, எனக்கு இது சரியாகாது, சரிப்பட்டு வராது. ஸோ இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு ட்ரெயினரை நம்பணும். கண்டிப்பாக ட்ரெயினரை நம்பணும். ஏன்னா அவங்க தான் நம்ம கூட நின்று என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க தான் இருக்க போகிறாங்க. ஏதோ வெயிட் தூக்கி பண்ணிட்டீங்களா, ஆன்லைனில் பார்த்து கண்டது சாப்பிட்டுட்டீங்க, பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து நம்மளை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை அந்த ஸ்பாட்டில் யாராச்சும் இருக்கிறவங்களோ அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ட்ரெயினரை நம்பி அவங்க கூட அந்த ஒரு ஃபிட்னஸ் ஜேர்னியை ட்ராவல் பண்ணுறது ரொம்ப அதுதான் தேவை. சின்னதாக ஒரு ஃபோனை பார்த்துட்டு எவனோ ஒருத்தன் சொல்கிறாங்கிறது பார்த்துட்டு நம்ம அதில் ஒரு இது பண்ணுறதுல வந்துட்டு பெருசாக எல்லாத்துக்குமே ரிசல்ட் வந்த மாதிரிலாம் தெரியல. ஸோ அப்போ வந்து சாட் ஜிபிடினால லைக் ட்ரெயினர்ஸ் தான் கொஞ்சம் அடி வாங்குறாங்க. சாட் ஜிபிடினால இந்த ஒரு விஷயம் இப்படிலாம் பண்ணலாங்கிறது தெரியும். அது ஒரு பேசிக்கான ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் அது பேசிக் ஐடியா தான். அதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே அதுக்கு தெரியுங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். எல்லாமே எல்லா ட்ரெயினருக்கும் தெரியாது, எல்லாமே சாட் ஜிபிடிக்கும் தெரியாது. ஸோ ரெண்டு சைட்லேயுமே ஒரு நல்லதை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறதுல பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாமே எல்லாருக்கும் தெரியாது. ஸோ அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒரு பேசுகிறோம் அப்படின்னா உடனே அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணுமே, நம்ம அவங்கள செக் பண்ண ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக. ஆனால் அது கொஞ்சம் பெரிய ஒரு ட்ராபேக்காக தான் அமையுது. கண்டிப்பாக. ஸோ இப்போ ஜிம்மில் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க? பெரிய பெரிய ஜிம் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே கைரோப்ராக்டர் இருக்காங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நீ பெயின் இருக்கிறவங்க, பேக் பெயின் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறத விட பாடி மொபிலிட்டி தெரிஞ்சிருக்கும். லைஃப் லாங் எடுக்க தேவையில்லை பிடி. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 to 3 months வரை எடுத்துக்கலாம். அவனோட போஸ்டரே அப்படி தான், அவன் என்ன பண்ணாலும் அப்படியே தான் இருப்பான் அப்படின்ட்டு நம்ம விடக்கூடாது. ஒரு கிளைண்ட்ஸ் நம்ம டேரெக்டாக அந்த கிளைண்ட்டை கூப்பிட்டுட்டு சொல்லி நீ கண்டிப்பாக ஒரு ஃபிசியோ செஷன் போகணும், பாடி மசாஜ் போகணும், பாடி அந்த ஸ்டீம் பாத் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா ஜிம்மில். ஸோ இந்த மாதிரி கேட்டு வரவங்களெல்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் ஸ்டார்டிங் ஜிம் ஒரு பாடி பார்த்து சைஸாக இருந்தானா ஓகே இவர் நம்மளை ரெடி பண்ணுவார், ஓகே இப்படி தான் இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சவனுக்கு தான் ரெடி பண்ண தெரியுங்கிறது வந்துட்டு கிளைண்ட்ஸ் புரிஞ்சிருக்கணும். ஒரு ஃபிசியோவாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல கரெக்டாக என்னென்ன மசில் ஒர்க் ஆகுங்கிறது தெரியும்.